இளைப்பாறிடு ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என்னுள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். சேர்ந்து என்னுள்ளமே இளைப்பாறிடு ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆண்டவருடைய பெயரால் உங்களுக்கு அன்னை மரியாவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையினால் நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. நாம் தயவு செய்து இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயல் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்ச்சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார் மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடக்க செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. கை தட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசித்த இந்த எசையா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகள் அனைத்திலும் தேவனே நம்மை விடுவிப்பவராகவும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவை அனைத்தின் மத்தியிலும் என்ன செய்யறது அப்படின்னு அநேக கேள்விகளோடு தான் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதற்கு முடிவு எங்கே இருக்கிறது? என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள், பயங்கள், என்னை சூழ்ந்திருக்கிற எந்த எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் என் கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது எனக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அதுல எழுதியிருக்கு, அரணாக இருக்கிறார், உறைவிடமாக இருக்கிறார், புகலிடமாக இருக்கிறார், குளிர் நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. அரணாக இருக்கிறார், உறைவிடமாக இருக்கிறார், புகலிடமாக இருக்கிறார், குளிர் நிழலாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல என் கடவுள் என்ன செய்யறாரு? வர்றாரு. அவர் என்ன அதே நிலைமையில விட்டுட்டு போகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு இந்த உலகத்திலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா வாழன்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இந்த விருப்பம் மிகுந்த வாழ்க்கையில சில நேரம் இல்ல பல நேரத்துல நமக்கு பல சங்கடங்கள் உருவாகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஜெப வாழ்க்கையில வந்த உடனே சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பைபிளை எடுத்த பின்னால வர்ற சோதனைக்கு பஞ்சமே இல்ல, நான் கோயிலுக்கு போறேன், ஜபத்துக்கு வர்றேன்,
பைபிளை வாசிக்கிறேன், இப்ப கடவுள் கடவுள்னு தேடி அலைகிறேன். ஆனா எனக்கு தான் என்ன வருது? சோகம், வேதனை, பிரச்சனை, போராட்டம், துன்பம், துயரங்கள் வருகிறது என்பது நாம் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு புலம்பல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அதுல சிறப்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். உபத்திரவமே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டா? சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நீதியா வாழணும், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது பல விதத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? துன்பங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த துன்பங்கள் அனைத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, ஏன் இதெல்லாம் நான் கடந்து வந்தேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த உலகத்துல வந்தார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் பல போராட்டங்களையும் சோதனைகளையும் என்ன செய்தாரு? ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு வேதாகம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மனிதர் ஒரே முறை சாவுக்கு பின்னர் இறுதி தீர்ப்பு, இதுவே அவர்களுக்கென நியமித்துள்ள நியதி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ற மனுஷன் ஒரே ஒரு முறை பிறக்கிறான், ஒரே ஒரு முறை தான் சாகுறான். இந்த பிறப்புக்கும் இறப்பு, ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு, அவனுக்கு இதுதான் நியதி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு பிறப்புலாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில என்ன இருக்குது? சொல்லுங்க, என்ன இருக்குது? துன்பங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பலகீனங்கள் இருக்கிறது, பலவிதமான இடர்பாடுகளை மனித வாழ்விலே சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இதன் மத்தியிலே கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீங்க உள்ள கலங்க வேண்டாம். அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, நீ உள்ளம் கலங்காத, உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். திக்கற்றவர்களாக உங்களை நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உபத்திரவத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, அந்த உபத்திரவமான வாழ்க்கையில இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த நீ வாசித்த எசையா 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அதுல 4 பகுதிகள் இருந்தாலும் நான் ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசியுங்கள். எசையா மீண்டும் வாங்க. 25ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். ஏழைகளுக்கு நீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில், புயல் காற்றில், இந்த வரிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். புயல் காற்றுல என்னவா இருக்காரா? இந்த உலகத்துல புயல் காற்று, ஒரு புயல் காற்றிலே ஒரு மனிதன், ஒரு படகு சிக்கிக் கொள்ளும் என்றால் புயல் காற்றினுடைய வேகம் 10 மணி நேரம் அடிக்குமா? புயல் காற்று 10 மணி நேரம் வீசுமா? அப்படி வீசுமா? வீசாது. அப்படி எங்கேயுமே புயல் காற்று 10 மணி நேரம்
20 மணி நேரம் ஒன் டே ஃபுல்லா வீசிருக்கா. புயல் காற்று எப்படி வரும்? ஒரு தென்றல் வந்தது போல இருக்கும். திடீர்னு அடி மரமே என்ன செஞ்சிடும்? பிடிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டுரும். பிரைஸ் தி லார்ட். புயல் காற்றுக்கு முன்னால ஒரு கப்பல் எவ்வளவோ காரியம், உலகத்துல எதுவுமே என்ன செய்யறது இல்ல, நிலைச்சு நிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே புயல் காற்றிலே ஆண்டவர் நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வீசுகிற புயல், குடும்பங்கள்ல வீசுகிற புயல், தொழில் காரியம், வருமானம், இவைகள்ல சில புயல் வீசும் பொழுது நாம் இருந்த இடம் தெரியாமல் என்ன செய்யறோம்? போயிருவோம். ஒரு காலத்துல பாருங்க, இந்த இடம் ஒரு சோலையா இருந்துச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல போகும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, அங்க போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் இதுல ஒரு 1000 தென்னை இருந்துச்சு, ஆனா ஒரு தென்னை கூட இன்னைக்கு இல்ல. ஏன்? ஒரு புயல் வந்த புயல்ல எல்லா மரமும் அடியோட சாய்ந்து போனது. தோட்டமே இல்லைங்க, ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வீசுகிற சில புயல்கள் நம்முடைய குடும்பத்தை அலைக்கழிக்கிறது, அங்கலாய்க்க வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பலவிதமான இக்கட்டுகளையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை சிதறுண்ட வாழ்க்கையாக, சின்னாபின்னமான வாழ்க்கையாக இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் புயல் காற்றில் உனக்கு புகலிடமாய் இருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. புயல் காற்றில் எப்படி இருப்பாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? புயல் காற்றில் ஆண்டவர் எப்படி இருப்பாரு? ஆண்டவர் புகலிடமாய் இருப்பார். ஆமென். நான் வேகமாக உங்களுக்கு 3 புயல் காற்றையும் அதுல உள்ள மனிதர்களுடைய மனநிலையும் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? வாசிக்கணும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனாவுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். யோனா முதல் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார், கடலில் பெரும் கொந்தளிப்பு, கப்பல் உடைந்து போகும் நிலையில். அல்லேலூயா. போதும். இது வழக்கமா வீசுற ஒரு காத்தா? சொல்லுங்க, வழக்கமா வீசுற ஒரு காத்தா போட்டிருக்கா? இல்ல, வழக்கமா வீசுற காத்து இல்ல, வாடிக்கையா வீசுற காத்து இல்ல. இந்த காற்றை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் கடும் காற்று வீசும்படி செய்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த காற்று வீசியது, இந்த காற்று வீசிய பொழுது கப்பல் உடைந்து போகும்படி அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காற்றை குறித்து இந்த இடத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை நீங்கள் எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதனின் தவறின் நிமித்தம் வரும் புயல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய தவறினால் வருகிற புயல். என்ன புயல்? ஒரு தனி மனிதன் செய்கிற தவறுனால வரக்கூடிய புயல். பிரைஸ் தி லார்ட். யாருங்க? யோனா. பைபிள் சொல்லுகிறது யோனா. யோனா யாரு? யோனா யாரு? தேவனை நன்றாய் அறிந்தவன். யோனா யாரு? ஒரு நல்ல தீர்க்கதரிசி. யோனா யாரு? அவன் பிரசங்கம் பண்ணா லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். யோனா யாரு? தேவனுக்கு பிரமாணிக்கமாய் வாழ அழைக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம யாரு அப்படின்னா, நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆலயத்துக்கு போறவங்க, நல்ல பக்தியானவங்க, நல்ல ஜெபமால சொல்றவங்க, நல்ல டெய்லி திருப்பலியில பங்கெடுக்கிறவங்க, அநேகருக்கு இயேசுவையும் இயேசுவின் அன்பையும் எடுத்து சொல்லுகிறவர்கள் எல்லாம் கூட இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா.
ஆனா ஏன் என் வாழ்க்கையில இந்த புயல் வீசுகிறது? எதனால என் வாழ்க்கையில இந்த புயல் வீச ஆரம்பித்தது என்றால், நல்லா கவனிச்சு பாருங்க, யோனா என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிக்கணும், என் வாழ்க்கையில ஏன் இந்த புயல் வீசுகிறது? ஏன் குடும்பம் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறது? எதனால என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் எங்களை வாட்டி வதைக்கிறதுன்னு சில கேள்விகளின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம், ஆலயத்துக்கு வரலாம், வேதம் வாசிக்கலாம், எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ காணிக்கைகள் அவன் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், எப்பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய தீர்மானத்தை விட்டு நீங்கள் கீழ்ப்படியாமை நோக்கி பயணிக்கிறீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யோனாவை போலதான் அநேகர் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பாவத்தை விடு அப்படின்னு சொன்னா முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? பாவத்தை விடுறதுக்கு யாருக்கு என்ன செய்யல? மனசு இல்ல. ஆனா ஒரு 100 ரூபாய் காணிக்க போடுனா தாராளமா 100 இல்லைங்க 1000 ரூபாய் காணிக்க போடுறதுக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க? ரெடியா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பிறரை, உங்கள் உறவுகளை மன்னிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் கட்டளை. மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இது கட்டளையா கட்டளை இல்லையா? சொல்லுங்க, இது யார் சொன்னது? யார் சொன்னது? இந்த உலகத்துல சர்வேஸ்வரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன செய்வீங்க? மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னாரு, நீ நினிவேக்கு போ. நினிவேக்கு போன ஆண்டவர் சொன்ன பின்பும் யோனா என்ன செய்தார் தெரியுமா? தர்சிசை நோக்கி அவர் என்ன செஞ்சாரு? புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எதை நோக்கி போறீங்க? சொல்லுங்க, நீங்க எதை நோக்கி போறீங்க? ஜெபத்துக்குலாம் வர்றோம், ஆனா எங்க போறோம்? தர்சிசுக்கு தான் நம்ம கப்பல் என்ன செய்யுது? போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அறியாமல் ஒரு கப்பல் பயணம் செய்து, தேவனுடைய சித்தத்தை அறியாத ஒரு மனிதன் அந்த கப்பல்ல ஏறான். நல்ல கவனிங்க, தெய்வ சித்தம் உணராத யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமையில் பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, வாசியுங்கள், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள், 22வது வசனம் படிங்க. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கேட்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? மகிழ்ச்சி தருவது என்னது? இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம், நிறைய லைட் போடுறோம், அப்படிதானே? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. நிறைய லைட் போடுறாங்க, எல்லா விதமா. இப்பெல்லாம் சில இடங்கள்ல லைட் ஷோன்னே ஒன்று நடத்துறாங்க. நம்ம ஊர்ல வந்துட்டான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். சாயங்காலம் ஆச்சுன்னா எது நடக்குதோ இல்லையோ லைட் ஷோ. அப்படின்னா என்ன? பெரிய மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சு கோபுரத்தை நோக்கி நிறைய லைட்டுகளை வச்சு அது மியூசிக் ஏற்ற மாதிரி என்ன செய்யுது? அதை கூட்டமா இருந்து ஜனங்கள் என்ன செய்றாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பரவசப்பட்டு போன கிறிஸ்தவமாய் போச்சு. அல்லேலூயா. வித்தையும் வேடிக்கையும் காமிச்சு இன்னைக்கு இயேசுவை விட்டுக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? பீடத்து நிறைய நிறைய ரோஜா பூ. மாதா திருவிழா கொண்டாடுறோங்க அப்படின்னா நாங்க லாரியில கொண்டு வந்து நினைச்சிரோம் பூவை நேர பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி ஃபுல் டெக்கரேஷன். எப்படி இருக்குது? ஒரிஜினல் பூங்க. மாதாவும் ஏசப்பாவும் அப்படியே கீழே இறங்கி வந்துருவாங்க. அப்படிதானே வந்துருவாங்களா? ஒரு 500 ஆடு வெட்டி நாங்க என்ன செய்யறோம்? அசனம் போடுறோம். இயேசுக்கு பிரியமா? சும்மா கேளுங்களேன். இயேசுக்கு பிரியமா? திங்கிறதெல்லாம் இல்லாதவனா? எல்லாம் சாப்பிடுறது யாரு? எல்லாம் இருக்கிறவங்க தான் சாப்பிட்டுட்டு போறோம். பெருமைக்குனே வெட்டுறோம். போன வருஷம் இத்தனை ஆடு, இந்த வருஷம் இத்தனை ஆடு அப்படின்னு சொல்லி பெருமைக்காக செய்யற நிறைய இதெல்லாம் நடக்குது. இல்லைன்னா ஆண்டவருக்கு மாதாவுக்கு ஏதாவது பெரிய அப்படி தங்க ட்ரெஸ் வச்சு ஆண்டவருக்கு போட்டு, இயேசுவுக்கு அப்படி ஒட்டியானம்லாம் போட்டு அவருக்கும் போட்டுருவோம்ல, எல்லாம் போட்டு விட்டுருவோம். மாதாவுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறீங்கன்னு சில ஊர்ல பார்த்தா மாதாவுக்கு பொட்டு, காதுல டோலக்கு. ஏங்க உங்களை மாதிரியே மாதா ஆக்கிட்டீங்களா கடைசியில? ஹலோ, யார மாதிரி ஆக்கிட்டீங்க? உங்களை மாதிரி. மாதாவை மாதிரி நீங்க ஆகல. நீங்க என்ன ஆயிட்டீங்க? மாதாவும் உங்களை மாதிரி நினைச்சிருங்க ஆக்கிட்டீங்க. சேலை உடுத்துனீங்க, அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாதிரியே பொட்டெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நாங்க செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, மனிதனுடைய கீழ்ப்படியாமை. எது? கீழ்ப்படியாமை கடவுள் அருவருக்கிறார். உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு? உங்கள் காணிக்கைகள் எனக்கு எதற்கு? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கீழ்ப்படியாமை நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம்? புயல்களை சந்திக்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் வசனம் சொல்லுது, கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகளோ காணிக்கைகளோ அல்ல. எதுபா? கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அதனால தான் நல்ல தயவு செய்து வாசிங்கன்னா இணை சட்டம் 28 நீங்க குறிச்சுக்கோங்க, பிறகு நீங்க படிச்சு பாருங்க. உபாகமம் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் நீங்க 1ல இருந்து 14 வரை உள்ள வசனம் என்ன இருக்குன்னா, கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். சொல்லுங்க என்னது? இல்ல வாசிக்கிறது நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. என்ன நீங்க அதுல என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதே இது பாருங்க 15வது வசனத்துல இருந்து தயவு செய்து நீங்க வீட்டுல போய் எல்லாரும் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 15வது வசனத்துல இருந்து நீங்க எடுத்து தயவு செய்து 60வது எத்தனை வசனம்? 68வது வசனம் வரை படிக்கணும். என்ன இருக்கு தெரியுமா? சாபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை இருக்கு? நீங்க அந்த சாபத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறிடும். ஏன்? ஒரு மனுஷன் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா அதுல உள்ள வியாதியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே தோணும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படியாமையினால் வருகிற சாபத்தினுடைய தண்டனை தீர்ப்பை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு லெவல்ல நம்ம என்ன செய்வோம் இருக்கிறது நமக்கு தோன்றும். நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் நீங்க படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையினால் தான் இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னா, நம்முடைய குடும்பங்கள்ல என்ன நடக்குது? பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் வேதத்தை வாசியுங்கள். 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க. ஒருவர் திருச்சட்டத்திற்கு என்ன போட்டிருக்குமா? ஒருவர் திருச்சட்டத்திற்கு
கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுள் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் குடும்பங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நாம் புயல்களை சந்திக்கிறோம் என்றால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யோனா போன கப்பல், அந்த கப்பலை எடுத்துக்கோங்க, அதான் உங்க வீடு வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். யோனா போன கப்பல்ல, யோனாவுடைய கப்பல்ல பயணம், யோனா கீழே போய் படுத்துட்டாரு. அல்லேலூயா. யோனாவின் நிமித்தம் கடுமையான காற்று வீசுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த கப்பலுக்கு என்னெல்லாம் நடக்குது சொல்லுங்க. கப்பல்ல போனவங்களுக்கு யோனாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க, சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனா யோனா போன கப்பல்ல எல்லா பொருளையும் கடல்ல தூக்கி போட வேண்டியதாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் அங்க இங்க ஓடுறாங்க, என்னெல்லாம பண்றாங்க. முடிவுல என்ன பண்றாங்க? எல்லாரும் அவன் கடவுளை நோக்கி, கடவுளே எப்படியாவது எங்களை என்ன செய்ய காப்பாத்துன்னு கத்துறான். பிரைஸ் தி லார்ட். நடந்துச்சா ஏதாவது சொல்லுங்க? நடந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, நடந்துச்சா ஏதாவது? ஒன்னும் நடக்கல. இப்ப கீழே தூங்கிக்கிட்டு இருந்த யோனாவை தட்டி எழுப்பியாண்டா, நாங்கெல்லாம் சாவ போறோம், நீ தூங்கிக்கிட்டா இருக்கிறன்னு எழுப்பி அந்த மனுஷனை கூப்பிட்டு சொன்னாங்க, நீயாவது உன் கடவுள் நோக்கி என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இப்ப யோனாவுக்கு என்ன புரிஞ்சுது? சத்தமா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுது? நான் எனக்கு என்னால் தான் இந்த புயல், என்னாலதான் இந்த கடும் காற்று, என்னாலதான் இந்த சூழ்நிலை என்பதை யோனா அறிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய கீழ்ப்படியாமைகளால் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உழைப்பிலும் வருமானத்திலும் நாம் இருக்கிற இடத்தில் கூட நஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்துல சொல்லப்படுது ஆக்கான் யாரு? யோசுவாவுடைய புஸ்தகம். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவுடைய புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையளித்தார். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இந்த இடத்திலே ஆக்கான் என்ற ஒரு மனிதன் என்ன செய்தான் சொல்லுங்க? ஆக்கான் என்ற மனிதன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் அருவருத்து தள்ளிய, ஆண்டவர் சொன்னார் எதை தொடக்கூடாதுனாரோ அதை அவன் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தொடாதன்னா தொடக்கூடாது, செய்யாதன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. இதை செய்யாதன்னா என்ன செய்யாத, செய்யாத. எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்வேன்னா நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையை விட உங்க பிரச்சனை மோசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆக்கான் என்ற மனிதன் செய்தான் என்ன பண்ண தெரியுமா? வாசிங்க. அவன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது வசனம் படிங்க. 7:20. ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக நான் செய்தது இதுவே, அழிவுக்குரியவற்றில் உள்ள அழகான 300 கிராம் 75 கிராம் தங்க கட்டியையும் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன், எனது கூடாரத்தில் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு சொல்லி அனுப்பின செய்தி என்ன? நீங்க யோசுவாவுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. இந்த பகுதியை எடுத்து வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். 18வது வசனம், நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் அழிவுக்குரியதாக்கி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எதையும் தொடக்கூடாது, எதையும் கவரக்கூடாது, எதையும் எடுக்க கூடாது. இது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய
கட்டளை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கட்டளை நம்ம குடும்பத்தில் நிறைவேறுதா? ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குதா? கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க. ஏங்க உங்களுக்கு புயல்? யோனாவே உனக்கு ஏன்பா, உன்னால ஏன்பா புயல் வந்துச்சு? ஏங்க என்னைய சொன்ன இடத்துக்கு நான் போகலங்க. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் என்ன செய்யல, செய்யல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். சமீபத்தில் ஒரு சகோதரி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கேன்சரால பாதிக்கப்பட்டு. ஏன் இவளுக்கு கேன்சர் வந்துச்சு? நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் கேன்சர் வந்துச்சு? நல்லா ஜெபம் பண்றாக்கா, நல்ல ஜெபம்லாம் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன். வழக்கமாக கேன்சர்னா முந்தி என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி அடிக்கிறவன், பீடி சீட்டு குடிக்கிறவன் சொல்றதே சொல்லுவாங்கன்னா, சீட் அடிக்கிறவனுக்கு தான் நினைச்சிடும் கேன்சர் ஒன்று முந்தி சொல்லுங்க. இப்போ யாருக்கு, எல்லாருக்கும், நிறைய பேருக்கு எல்லாரும் கேன்சர். பாரபட்சமே இல்லாத அளவுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு. உணவு பொருள் மாற்றம் எல்லாம் பல விதமான மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் இருக்கு. ஆனா இந்த அம்மாக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு முறை ஒரு தியானத்தில் பங்கெடுக்கிறார். பங்கெடுக்கும் பொழுது அங்க உள்ள குருவான சொல்றாரு, நீங்க நல்ல பைபிள்லாம் வாசிக்கிறீங்க, ஜெபத்துக்குலாம் போறீங்க, நீங்க ஒரு ஊழியக்காரியா கூட இருக்கீங்க, ஆனா நீங்க உங்க சொந்த சகோதரனை என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க மன்னிக்க மாட்டீங்க. ஏதோ கடந்த காலத்துல உள்ள ஒரு நினைவு இருக்கு. உடனே அந்த அம்மா, ஆமா அந்த குருவான சொல்றாரு, முதல்ல நீ போய் எழுதி சகோதரனை மன்னிச்சு, முதல்ல போய் அவனுடைய மன்னிப்பு கேளு. பாருங்க, இந்த குருவானவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துச்சு. சில நிறைய நேரங்களில் பாருங்க, நம்ம எவ்வளவுதான் பவ்யமா இருந்தாலும் நமக்குள்ள இருந்து ஒரு பாம்பு எப்பவும் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த பாம்பு சில நேரத்தில் அமைதியா கிடக்கும். ஆனா பிரச்சனை வந்து நினைச்சிடும், அப்படியே அப்பப்ப படம் எடுக்குது, எப்ப போட்டு தள்ளும்னு தெரியாது. அல்லேலூயா. உடனே அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துச்சு. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா சரி. அந்த அம்மா போயிட்டு தியானம் முடிஞ்சது, போயிட்டு மன்னிக்க முடியாது. ஆனா விளைவு பாருங்க, வசனங்கள் தெரிந்தும் தேவனுடைய கிருபை என்னன்னு தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய இருதயத்தில் வக்கிரகத்தையும் வர்மத்தையும் மன்னிக்க முடியாத பழிவாங்கும் எண்ணத்தையும் வைத்திருந்த விளைவு திடீர்னு பார்த்தா உடம்புல அங்கங்க பொக்களங்கள் மாறி வந்துச்சு, கட்டிகள் மாறி வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. உயர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இவர்களுக்கு புற்றுநோய் தாக்கி இருக்குது. கடைசிவரம் மரணப்படுக்கையில கூட அவங்க மன்னிக்காமலே இறந்து போயிட்டாங்க. நீங்க நல்ல கவனிங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அவர் புகலிடமாக இருக்கிறார். எங்க இருக்காரு? உனக்கு அவர் புகலிடமா இருக்கிறார். ஆனா நீ அவருடைய கட்டளையை விட்டு நீ எப்போ திசை திரும்பி போறியோ அப்ப சில புயல்களை அவர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆனா அந்த புயல் கூட எதுக்கு தெரியுமா? உன் மேல அன்புனாலதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அல்லவா, சங்கீதம் 32:8 சொல்லுதல்லவா, நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னோடு இருந்து நான் உனக்கு ஆலோசனை. இந்த மூணு காரியம். போதித்து அறிவு புகட்டுவேன். போதித்து அறிவு புகட்டுறது எப்படி இருக்கும்? போதித்து அறிவு புகட்டுறது எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்குமா? மனசு கஷ்டமா இருக்கும், கடுப்பா இருக்கும். சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு தோணும்லப்பா. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியை உனக்கு, உன்னோடு இருந்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, இந்த புயல் எதுக்கு வீசிச்சுன்னா உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்க்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்கள் இங்க இருக்கிற நம்மில் பல பேர் பாருங்க, என்னெல்லாமோ ஐடியா போட்டிருப்போம்ல. சொல்லுங்க, ஒரே நாளில் அம்பானியாவது எப்படி? இங்க இருக்கிற நிறைய பேர் கணக்கு போடுவீங்க, ஒரே நாளில் உலக அழகியாவது எப்படி? பிரைஸ் தி லார்ட். ஒரே நாள்ல எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம்.
நம்ம பாயிண்ட் எங்க ஏதோ ஒரு திசையை நோக்கி போனது. தேவன் எங்க நோக்கி போனோமோ அதே இடத்துல வேறொரு புயலை உருவாக்கி நம்மளை டேன் பண்ணி நாம எங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அங்க சேர்த்து இருக்கிறோம். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அழிவுகள்ல தேவன் இன்னமும் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நேற்று ஒரு விபத்தை பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா அந்த விபத்தை? ஒரு கார், சிவப்பு கார், நல்ல விலை கூடின கார். அந்த கார்ல ஓபன் மேல டோரை மேல என்னது அந்த விண்டோவை திறந்துக்கலாம். அதுல இப்ப நிறைய நேரங்களில் இப்ப கொஞ்சம் வசதி வந்தோன்னு சிலருக்கு நம்ம சொன்ன மாதிரி அர்ப்பனுக்கு என்ன சொன்னோம், வாழ் வந்தா அர்த்தராத்திரில அத மாதிரி சிலர் என்ன செய்யறாங்க, அரசியல்வாதி மாதிரி மேல திறந்து விட்டுட்டு அப்படியே கையை காமிச்சு சரி. ஆனா ரொம்ப பரிதாபமானது. ஒரு தகப்பன் தாயுடைய வேதனை அங்க நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த விபத்து சடனா அது நடந்த அந்த இடத்தை பாத்தீங்கன்னா அவங்க கற்பனையே பண்ணிருக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த சிறுவன் வாழ்க்கையில் அப்படி நினைச்சிருக்கவே அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு வேதனையான சூழ்நிலை வரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த பையன் வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க. அது போற உள்ள இந்த ரோடு சில இடங்கள்ல உயரமான மின்னழுத்தம் ஏதோ இருந்ததுன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேல லாரியோ வேற எதுவும் போகாதபடி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கீழே ஒரு கேடர் போட்டிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இவன் நின்றுட்டு இருந்தவன் இல்ல வண்டியை ஓட்டினவன் அதை கவனிக்கவே இல்லை. பேசி இருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம், சந்தோஷம் அப்படிங்கிற பயணத்துல போயிருக்கலாம். கண்ணை மூடி முடிக்கிறதுல அந்த பெரிய இரும்பு கேடர்ல அவன் தலை முட்டி அப்படியே புள்ள உழுது. ஆனா அந்த பையன் இறந்துருப்பான் கண்டிப்பா. உழும்பு அந்த ஸ்பாட்லயே இறந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அது இறந்துட்டான் அப்படிங்கிறது நான் உட்காந்து யோசிச்சு பாக்குறேன். நீ யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த கார்ல பயணிக்கும் பொழுதோ அந்த கார்ல அந்த பையன் நிற்கும் போதோ அவனுக்கு ஒரு தில் இருந்திருக்கும், ஒரு கெத்து இருந்திருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? பார்க்கும்போது மாப்பிள்ள அப்படி கை காமிச்சு அப்படி இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுவே அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு ஒரு கற்பனை பண்ண முடியாத இழப்பை கொண்டு வந்து விட்டு அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு யாரு எந்த விலையுமே கொடுக்க முடியாது. அரசாங்கம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்க, அதை வச்சு அந்த பையனை மீட்டு எடுக்க முடியுமா? ஆனா தேவன் இருக்கிற நம்மை, நமக்கு வந்த புயல்கள், நமக்கு வந்த ஆபத்துக்கள், பொல்லாப்புகள் நமக்கு அழிவுக்கு வரல, அவர் பாதையில் நடத்துவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். உனக்கு வந்த ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ இருக்கு தெரியுமா? வசனம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். சாரி மன்னிக்க, எபிரேயர் 12 6 படிங்கம்மா. 12 6. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார், ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக, தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ எங்க ஏறி போனாலும் உனக்கு ஒரு புயல் காற்ற வர வச்சாருன்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க. ஜாலியா போயிட்டு இருந்த, ஆனா தூங்கிக்கிட்டே போயிட்டு இருந்த, எங்கேயோ இருந்து வந்த ஒரு காற்று உன்னை திசை தெரியாம இன்னைக்கு அவட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டல்லவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சகோதரியே, சகோதரனே, தேவன் நம்மை தம் அண்டையில் அணைத்துக் கொள்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தேவாதி தேவனிடத்துல வாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென்.
உங்க வாழ்க்கையில கடவுளை விட்டு எங்க விலகி இருக்கிறீர்களோ, எங்கே கடவுளுடைய கற்பனைகளை மீறி வாழ்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யோனா தன்னால் தான் தன் இந்த சூழ்நிலை வந்ததுன்னு கண்டுபிடிச்சாரா? சத்தமஜலம் கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சா அவர் என்ன பண்ணிருக்கணும்? தன்னாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சோன்னு அவர் என்ன பண்ணிருக்கணும்? உடனே ரூட்டை அவர் செஞ்சிருக்கணும். கேப்டனை பார்த்து, ஐயா நினைவேக்கு போகாம தர்சிஸை நோக்கி கப்பலை என்ன செய்ய விடுன்னு சொல்லியிருக்கணும். சில சொல்லாங்க பாத்தீங்களா, செத்தாலும் ஜாவன் கோயில் பக்கமே. அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்கண்ணே, என்னைய பார்த்தா நான்லாம் நினைச்ச மாட்டேன், போகவே மாட்டேன். பக்கத்துல கை குடிச்சு போக மாட்டேன்னு சொன்னாலும் உன்னைய கொண்டு போய் சேர்க்கிறது அவர் வேலை. உன்னைய அப்படி சொன்னால நானும் ஒரு ஆள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா யார வேணாலும் எங்க வேணாலும் நினைச்சுவாரு, கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. யோனா சொன்னாரு, என்னைய நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல தூக்கி போட்டுருங்க. என்ன அர்த்தத்தோட சொல்லிருப்பாரு? இதோட செத்தாலும் ஜாவனை தவிர நினைவேக்கு மட்டும் போக மாட்டேன். செத்தாலும் ஜாவன், மனம் திரும்ப செத்தாலும் ஜாவன். அந்த ஆளோட பேச இப்படி சிலர் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு மாத்திக்கணும், இல்லைன்னா அவர் டியூன் பண்ணி உன்னை கொண்டு போய் அவங்க முன்னாலே நிப்பாட்டிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் எழுது செத்தாலும் ஜாவனை தவிரன்னு சொல்லிட்டு கடல்ல தூக்கி அந்த மனுஷனை போட்டாங்க பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, முதல்ல அழகா போட்டுக்கல, ஆண்டவர் ஏற்பாடு செய்தபடி. ரெண்டாவது இருக்கு, ஆண்டவர் ஏற்பாடு செய்தபடி ஒரு மீன் வந்து யோனாவை என்ன செய்தது? முழுங்கி. நீங்க எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க எல்லாத்துக்குள்ளையும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் சொல்லுது, யோனா கடலுக்குள்ள மீனின் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு தெரிஞ்சது. என்னது சொல்லுங்க? உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. எப்ப தெரிஞ்சது? எப்ப தெரிஞ்சது? இப்ப இங்கேயும் திரும்ப முடியாது, அங்கேயும் திரும்ப முடியாது. உடம்பெல்லாம் பாசி சுத்தி இருக்குது, கொழுப்புகள் எல்லாம் அவனை சுத்தி இருக்குது. மீனின் வயிற்றில் இருக்கிற எல்லா இறையும் எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள நினைச்சது சூழ்ந்து இருக்கிறது. ஆனா யோசித்து பாருங்களேன், மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து இந்த இடத்தில் என்னை ஒரே ஒருவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், என் புகலிடம் நீரே என்று அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். உனக்கு ஆப்ஷன் ஏ பி சி டின்னு இருக்கிறவரை நீ எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருப்ப. ஆமென். ஆனா உனக்கு ஆப்ஷனே இல்லாம ஆகிருவ. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உனக்கு என்னவே இருக்காது. ஆப்ஷன் ஏ பி சி டி எதுவுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியம் தான், நீரே என் புகலிடம், நீரே என் புகலிடம். யோனா எப்படி ஜெபித்தார் எடுத்து வாசியுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் நல்லா ரசிச்சு படிங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இப்போ யோனா என்ன செய்தார் தெரியுமா? வாசித்து பாருங்க. 2வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரே எனக்கு, நான் உம்மை நோக்கி, நீர் என் மன்றாட்டுக்கு பாதாளத்தின் நடுவிலிருந்து என் கூக்குரலுக்கு. பிரைஸ் தி லார்ட். அவன் உள்ள இருந்து சொல்றான் பாருங்க, நடுக்கடலின் ஆழத்தில் என்னை தள்ளி நீர், தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது, நீர் அனுப்பிய அலைதிரை எல்லாம் என் மீது புரண்டு
அப்படியே சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 5வது வசனம், மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று, என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை, அப்படியே சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க, என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு, கை தட்டுங்க. எப்ப ஜெபம் பண்றாரா? எப்ப ஜெபம் பண்றாரு? என் உயிர் ஊசலாடும் போது. பிரைஸ் தி லார்ட். என்னது ஊசலாடுது? உயிர் ஊசலாடுது. நீ உன் வாழ்க்கையில புயல், உன்னுடைய செயலால் வருகிற புயல், உன் கீழ்ப்படியாமையால் வருகிற புயல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏற்பாடு செய்த அந்த மீன் அவரை கொண்டு போய் கக்கிற்று. எங்க 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 சேரணுமோ, எங்கே தேவன் ஏற்பாடு செய்தாரோ அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வீசின புயல் உங்களுக்கு தேவனுடைய நியமங்களை போதித்து இருக்கிறது. என்ன போதிச்சிருக்கு? சங்கீதம் திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 119ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்து வாசிங்க. 119 71வது வசனம் படிங்க. எனக்கு துன்பம் விளைந்தது யார் நன்மைக்காக? எல்லாரும் சொல்லுங்க, யார் நன்மைக்காக? எனக்கு துன்பம் வந்தது எதனால? என் நன்மைக்காக தாங்க. புயல் ஏங்க வீசுச்சு? இந்த புயல் வீசாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு யோனாவை பத்தி நீங்கள் நான் வாசிக்க சாப்டரே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையெல்லாம் துன்பமே இல்லை பிரதர், நாங்கெல்லாம் என்ன ரொம்ப செல்ல சொல்லுவாங்க பாருங்க, ரொம்பலாம் பக்தியா இருக்காதீங்க, ரொம்பலாம் கடவுளை தேடாதீங்க. வந்தமா போனமா, காணிக்க 50 பைசா போட்டமா, வந்துகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க உங்களை நான் உண்மையா பார்த்து சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நடப்பதை பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தின் பாதைகளை வைத்திருந்தாலும் அவருடைய சிநேகமே அதை நடத்துகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பு தான் என்ன செய்யுது? இந்த புயலை கொண்டு வந்ததுப்பா. எதுக்கு? உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, இந்த பிரமாணத்துக்குள்ள வா, இந்த கட்டளையை கடைபிடி, என் பாதத்துல வா, என்னை நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒருவேளை யோனாவை போல ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையில் வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு புயல் உருவாகிறது. ஆமென். அந்த புயல் எதற்கு? இங்க இருக்கிற நீங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த ஜெபத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? 100% உங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா நடந்துச்சு. வந்திருப்பியாம்மா? வந்திருப்பியாக்கா? நல்ல லக்ஸரி ஆயிட்ட. வந்திருப்பியா நீ? அக்கா, இயேசு உங்களை அன்பு செய்கிறார். முதல்ல புருஷன் அன்பு செய்யணும். போயா அண்ணா, இயேசு உங்களை அன்பு செய்கிறார். போயா, ஓ மொண்டாட்டி நீ அன்பு செய்யா. சிலர்லாம் இப்படி வியாக்கியானம் பேசுவாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மகனே, ஒரு நாள் நீ சீக்கிரம் வருவடா. பிரைஸ் தி லார்ட். கடவுள் தன் பிள்ளைகளுக்கு சிநேகத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தமாக சில புயலை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அந்த புயல் எதற்கு? உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கொண்டு போய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நாங்களே எங்க வாழ்க்கையில சில கீழ்ப்படியாமை நிமித்தம் எங்க வாழ்க்கையில சில புயல்களை சந்தித்து இருக்கிறோம். சில கடன், சில கஷ்டம், சில இழப்பு, சில நேரங்கள்ல நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்ததுனால வந்த அநேக காரியங்கள் நம்முடைய குடும்பத்துல சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்னாலதான் இந்த நிலைமை வந்துச்சு,
சில பேர் சொல்லுவாங்க, சில வீட்டில் போய் சொல்ல பாருங்க, பிரதர் என்னால இந்த மனுஷனுக்கு தொந்தரவு, என்னாலதான் இந்த குடும்பத்துல கடன். சில சகோதரர் சொல்லுவாங்க, என்னாலதான் என் மனைவிக்கு வேதனை. என்னாலன்னு சொல்லி நீ உட்கார்ந்து கடலுக்குள்ள உள்ள தூக்கி போடுறதுக்கு, கடலுக்குள்ள விழுந்து சாகிறதுக்கு ரெடியா? நான் செத்தாலும் ஜாவண்டு விடாத. உன்னை நோக்கி கடவுள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே கட்டளைகளுக்கு என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி நல்ல 2 கைகளை உயர்த்துவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவா, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் உண்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற புயல் எதனால வருது? கீழ்ப்படியாமல். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு ஒரு பகுதியை காண்பிக்கிறார். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களப்பா, எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படும் எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அந்த வீட்டின் மேல் மோதியும், ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புனாரு, அப்படிதானே? என்ன காற்று? அவரே அனுப்புறாரு, கொடுங்காற்று, அப்படிதானே? அது ஆண்டவர் ஏற்பாடு பண்ண காற்று. அல்லேலூயா. அது எதனால வந்துச்சு? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒருவேளை நீங்களும் நானும் கீழ்ப்படியாம போனா அது ஆபத்து யாருக்கு? நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வர்ற எல்லாருக்குமே தான். அல்லேலூயா. இரண்டாவது இந்த பகுதி ஆண்டவர் காண்பிக்கிற 2 வீடு இருக்கு. என்னது சொல்லுங்க, அப்படிதானே? 2 வீடு. ஒன்னு கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, இன்னொன்னு மணல் மீது கட்டப்பட்டது. இத 2 எப்படி பிரிச்சுக்கலாம்னா, கடவுளை நம்புகிறவன், கடவுளை நம்பாதவன். பிரைஸ் தி லார்ட். இந்த கடவுளை நம்புகிறவன், கடவுளை நம்பாதவன், நீதிமான், பாவி, எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஆனா 2 பேருக்குமே பொதுவான ஒண்ணு என்னது? காற்று, பிரச்சனை. வெரி குட். 2 பேருக்குமே பொதுவானது சொல்லுங்க. காற்று, புயல் அடிக்குதா? காற்று அடிக்குதா? புயல், வியாதி, வருத்தம், பிரச்சனை. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒன்று நிலைத்திருக்கிறது, ஒன்று அழிந்து போகிறது. அல்லேலூயா. இந்த இடத்தை நீங்க தயவு செய்து பார்க்கும் பொழுது நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த பகுதி சொல்லுது, பாரபட்சம் இல்லாமல் ஒரு குடும்பத்தின் மீது வருகிற புயல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல புயல் வீசுகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தனி மனித வாழ்க்கையில வீசுகிற புயல். இரண்டாவது ஆண்டவர் ஒரு வீட்டை காண்பிக்கிறார். வீடு ஒரு குடும்பம். என்ன வீடுங்கிறது? ஒரு குடும்பம். ஒரு 4 பேர் இருந்தாதான் கேட்பீங்க, இந்த வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடு ஆளே இல்லாம என்ன செய்யுது? பூட்டி கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வீடு இந்த வீட்டின் மீது வீசுகிற புயல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வீடு எப்படி இருக்கணும்? ஒரு வீடு எப்படி இருக்கணும்?
நல்ல மார்பனேட் போட்டு. இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடை கட்டுறதை பத்தி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இப்ப எல்லாரும் யூடியூப் காலத்துல இருக்கீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டணும்னா நீங்களே இப்ப இன்ஜினியருக்கு நீங்க அட்வைஸ் கொடுப்பீங்க, அப்படிதானே? சொல்லுங்க சார், நீங்க என்ன 1937 உள்ள ஆளா போயா போயா அப்படின்னு நினைச்சாங்க. இன்ஜினியருக்கு நினைச்சீங்க ஆலோசனை சொல்ற ஆட்கள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுது ஒரு வீடு எப்படி இருக்கணும்? சங்கீதம் 122:7 வாசிங்க. திருப்பாடல் 122:7. இதுதான் வீடு. இந்த வீட்டை லேசா ஆண்டவர் லேசா உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். வாசிங்க. உன் கோட்டைக்குள் அமைதியும் உன் மாளிகையில் நல்வாழ்வும். ஒரு வீட்டில் என்ன இருக்கணும்? ஒரு வீடுனா எப்படி இருக்கணும்? மார்பனேட் போட்டிருக்கு, கலர் கலரா லைட் போட்டிருக்குது, எல்லாம் போட்டிருக்கு. ஆனா உள்ள என்ன இல்லை? கேட்ட திறந்தாலே நீ சாவறியா நான் சாவறியா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரண்மனை மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டுறாங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா உள்ளேயே என்னெல்லாம் கற்பனை, அப்படி பல கோடி கணக்கில் பணத்தை என்ன செய்யறாங்க செலவழிச்சு நிறைய ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அப்படியே எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்துருக்கீங்களா நீங்க? பிரைஸ் தி லார்ட். உள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவர் வரும் கோட்டைக்குள். கோட்டைக்குள்ள இருக்கணும். நீ அப்படி கேட்ட திறக்கணுமே, திறக்கவுமே என்ன இருக்கணும்? அமைதி. மாளிகைக்குள்ள போற என்ன இருக்கணும்? நல்வாழ்வு இருக்கணும். வசனம் சொல்லுது நல் இருக்கணும். சரி, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் அப்படி எடுத்துக்கணும்னா பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் எசையா 32:18. என் மக்கள் அமைதி சூழ்ந்த வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடத்திலும். ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளைங்க எங்க இருக்கணும்? அமைதி சூழ்ந்த. பக்கத்துல கை வச்சு வீடு எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க எப்படி இருக்கணும்? புயல் அடிச்சாலும் நாங்க எப்படி இருப்போம்? அதெல்லாம் நடக்குங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புயல் அடிச்சாலும் எங்க படகு என்ன செய்யாது, நாங்க ஒண்ணும் பயப்படவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் என் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அமைதி சூழ்ந்த வீடுகளிலும், அடுத்து பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடத்திலும். அப்ப முதல்ல 2 சொன்னாரு, கோட்டைக்குள் அமைதி, மாளிகையில நல்வாழ்வு. இங்க சொல்றாரு பாதுகாப்பு, தொல்லையற்ற தங்குமிடம். எப்படி இருக்காங்க? கூடாரம் எப்படி இருக்கணும்? பாதுகாப்பு. எப்படிதானே? சரி, பிரைஸ் தி லார்ட். அமைதி, பாதுகாப்பு, தொல்லை இல்லாத வாழ்க்கை. சரி, அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வீட்டை காமிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடு என்ன ஆயிட்டு தெரியுமா? எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. இந்த புயல், காற்று, மழை எல்லாமே 2 வீட்டிலையும் மோதிச்சா, ஆனா ஒரு வீடு நிலைச்சு நின்னுச்சு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு வேகமா சில காரியங்களை காண்பித்து கொடுக்கிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்கிறது, வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் பார்த்து கொள்ளட்டும். உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் வேறல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இதுவரை வந்ததெல்லாம். சிலர்லாம் சொல்லாங்க பாத்தீங்களா, எனக்கு வந்த மாதிரி யாருக்குமே. உங்க அப்பா தட்ட கேளு, அதெல்லாம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க ஆட்சி காலத்துல வந்த சோதனை எல்லாம் உனக்கு என்ன செய்யல, வரல. பச்சை கீரையை அப்படியே அவிச்சு தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துருக்காங்க, அப்படிதானே? சொல்லுங்க.
மஞ்சள் மாவு சாப்பிட்ட காலமா இப்ப நீங்க இருக்கீங்களா? நான் மஞ்சள் மாவு நீங்க சாப்பிட்றீங்களா? என்ன சிஸ்டர் மடத்துக்கு போனோம்னா மஞ்சள் மாவு கொடுப்பாங்க, அதை உருட்டி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் இருந்திருக்கு. என்ன அரை கோதுமை போடுவாங்க. என்ன இப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படியா இருக்கீங்க? ஹையா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், என்ன அப்படியே நேர ஆஸ்பத்திரிக்குள்ள அப்படியே ஐசியூக்குள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, அப்பா சோதனைங்கிறது எல்லாருக்குமே பொதுவாகவே வர்றதுதான். உனக்கு ஒண்ணு, இவனுக்கு அவனுக்கு ரொம்ப பெரிய சோதனை. எல்லா மனுஷனுக்கு வர்ற சோதனையை தான் நீங்க நினைச்சீங்க கடந்து போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இரண்டாவது வரக்கூடிய இந்த புயலை ஆண்டவர் காமிக்கிறார். இந்த காற்று, கொடுங்காற்று வீசியது, அந்த வீட்டின் மீது தாக்கியது, அந்த வீடு விழவில்லை. ஏன் விழல தெரியுமா? அந்த வீடு தேவன் மீது கட்டப்பட்ட வீடு. நீங்க எது மேல உங்க வாழ்க்கையை கட்டுறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க எதன் மீது கட்டுறீங்க? மணல் மீது கட்டுகிறீர்கள். எது? வெறும் பணத்து மேல கட்டுறீங்க, வெறும் சரீரத்து மேல கட்டுறீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தங்க சொன்ன, பிரதர் என் கணவருக்கு என் மேல அளவிட முடியாத பிரியம். அப்படி யாராச்சும் சொன்னா கொஞ்சம் அமைதியாயிருவேன். ஏன்னா எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? என் மனசு சும்மாவா இருக்கும்? ஆஹா, இதே வாய் அடுத்து என்ன செய்ய போகுது? வந்து என்னெல்லாமோ சொல்ல போதே. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரியம்! பாக்குறதுக்கு கிளாமரா இருக்கிற அந்த பொண்ணு லவ் பண்ணி 11 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அவன் சொல்றான், 5 நிமிஷம் என்ன பிரிஞ்சு என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு. நானும் அவரை பிரிஞ்சு 5 நிமிஷம். என்னெல்லாம் நீங்க ஜெபத்துக்கு எதிர்பார்க்கவே கூடாது. இது எதுல கட்டின வீடு? மண்ணு மேல கட்டின வீடு. 3 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்க 2 பேரும். அவங்கள நிக்க வைக்க முடியலையே. என்னெல்லாமோ கவுன்சிலிங் கொடுத்தாங்க. வெறும் பாடி, இந்த உடம்புல கட்டின வீடு அது முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரத்தில் கட்டுற வீடு இல்லைங்க, அது அழிஞ்சு போயிடும். உங்க அவயங்கள், உங்க உடல், உங்களுடைய தோரணை, இதெல்லாம் வச்சுக்கலாம் உங்க வாழ்க்கை என்ன செய்யாங்க. நீ கட்டி எழுப்பவே அதுல ஒரு புயல் வீசிட்டு வச்சுக்கோ, நினைச்சு நிக்குமா? சொல்லுங்க. ஒரு கொசு கடிச்சிட்டுனா, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா சொரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா எப்படி சொல்ல சிரிச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே தோல் உறிஞ்சிடும். புரியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க, இரும்புலியா போட்டிருக்கீங்க உங்க உடம்ப. சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன வந்துடும்? நீ சொரிய சொரிய அது தோல் எல்லாம் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்படியோ இருந்தா நீ எப்படியோ போயிருவேன். இருக்கேன். நான் முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். சரீரத்தில் உன் உடம்பு, சரீரத்தில் உன் வீட்டை என்ன செய்யாத, வெறும் அழகுல உன் வீட்டை என்ன செய்யாத. இன்னைக்கு நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர் நினைக்காங்க, இந்த கிளாமரை வச்சுதான் வீட்டுக்காரரை அட்ராக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் உங்க கிளாமர், எவ்வளவு நாள் இங்க இருக்க கிளவிட்ட கேளு. என்னை பார், என்ன அழகா பார். இது கழுதைக்கு முன்னாலதான் மாட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த கிளாமர்லாம் ஒன்றும் நினைக்காது. பிரைஸ் தி லார்ட். அது அம்மா சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் உன் மேல உன் வீட்டை அனுப்பியாத, உன் உடம்புல கட்டாத, இந்த அவயங்கள் மேல வச்சு நம்பிக்கை வச்சுட்டு நீ போகாத. சில பேர் தங்களுடைய வருமானத்தையும் செல்வத்தையும் நம்பிக்கொண்டு அது மேல லைஃப் கட்டுறாங்க, வீட்டை கட்டுறாங்க. செல்வம் எவ்வளவு நாள் நிற்கும்? நீங்க லேசா போய் பாருங்க, மீனாட்சி மிஷன்ல போய் ஒரு 10 நிமிஷம் நீங்க கொஞ்சம் கியூல நின்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
கொஞ்சம் அங்க போய் நின்று பாருங்க. கொஞ்சம் ஏங்க அவங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க மருத்துவமனையில போய் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் போய் நின்று பாருங்க. காசுல எங்க இருக்கு? கரைஞ்சு போயிருங்க, கரைஞ்சு போயிரும். நீ வச்சிருக்க செல்வம் கரைஞ்சு போயிரும், உன் வருமானம் கரைஞ்சு போயிரும், நீ இருக்கிற வேலை எப்ப வேணாலும் நீ வச்சிருக்கிற எத்தனை பேர் தோனி ஓனர்கள் இருந்தாங்களா சொல்லுங்க, இருந்தாங்களா? இன்னைக்கு எங்க இருக்காங்க? எத்தனை பேர் அவங்க மகன் ஒரு காரோ ஒரு பைக்கோ ஊர்ல வர்றதுக்கு முன்னக்கூட்டியே புக் பண்ணி வாங்கின ஆட்களை நான் காமிக்க உங்களுக்கு. இப்ப எங்க இருக்காங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆட்கள் நான் உங்களுக்கு காமிப்பேன். அட்ரஸே இல்லாம போனவங்கள காமிப்பேன். ஏங்க பணத்து மேல உங்க வாழ்க்கையை நினைச்சாதீங்க, கேட்டக்கூடாது. இந்த உலகத்துல மனிதர்கள் கட்டுகிற எல்லாமே மண் போல அது என்ன செஞ்சிடும்? இருந்த இடம் தெரியாம அழிஞ்சிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் வேகமா உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க பாருங்க, தயவு செய்து வேதத்தை நாம் திறந்து விட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் ரூத்துக்கும் ரூத் ஒரு பெண் ரூத், ரூத்தோடு வந்தவள் இன்னொரு பேர் என்னது? நகோமி தான் மாமியார். நகோமி வேற, மாமியார் மோவாபுல ரூத்தும் ஓர்பாவும் நகோமியுடைய பிள்ளைகளை திருமணம் முடிச்சாங்க. நல்லா கவனிங்க. இப்ப பைபிள் சொல்லுது, இந்த நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு புயல் வீசியது. வீசிச்சுங்க. பெத்லகேமில இருந்து மோவாபுக்கு போன நகோமியோட வாழ்க்கையில புயல் வீசிச்சு. அது நகோமியை மட்டும் பாதிக்கல, யார பாதிச்சது? ரூத்தையும் பாதிச்சது, ஓர்பாவையும் பாதிச்சது. ஓர்பா என்ன பண்ணா தெரியுமா? இந்த பிரச்சனையில அவள் விலகி போயிட்டா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ரூத் ஒரு முடிவுக்குள்ள வந்தா. என்ன முடிவு தெரியுமா? ரூத் என்ன முடிவுக்குள்ள வந்தா தெரியுமா? நான் கடவுளிடத்திலே வருவேன். என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க யார்ட்ட வந்து சேரணும்? கற்பாறையாகிய ஆண்டவர்ட்ட வந்து ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. ஓர்பா வழி விலகி போனாங்க. ஆனா ரூத் என்ன பண்ணா? பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் ரெக்கைகளுக்குள் நீ, பிரைஸ் தி லார்ட், நீ எங்க அடைக்கலம் புகுந்திருக்க? ஆண்டவருடைய ரெக்கைகளுக்குள்ள எழுதியிருக்க, சிறகுகளுக்குள்ள அடைக்கலம் புகுந்திருக்க. அவர் உனக்கு நன்மை செய்வார், அவர் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நீ தயவு செய்து நீ எங்க வந்துடணும்? கடவுள்கிட்ட வந்துரு, ஆண்டவர்கிட்ட வந்துரு. உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புற பொறுப்பை யார்கிட்ட கொடு? ஆண்டவர்கிட்ட கொடு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், காற்றும் புயலும் உன் மேல வீசினாலும் நீ நிலைத்து நிற்பாய். ஓர்பாவை பத்தி அதோட முடிஞ்சிட்டு. ஆனா ரூத்தை பத்தி சொல்லுங்க. ரூத்தை பத்தி எங்க வர வந்துட்டு தெரியுமா? ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத் எங்க வந்துட்டா தெரியுமா? எங்க வந்துட்டா? இயேசுடைய பிறப்பு அட்டவணையில் ரூத் இடம் பிடித்தாள். கை தட்டு. எங்க வந்துட்டா? அவன் நிலைச்சு நிக்கிறா. உன் மேல வீசுகிற புயல், உன் வீட்டு மேல தாக்குகிற புயல், இந்த புயல்ல கடவுளை பற்றிக்கொள். அல்லேலூயா. யாரை பிடிச்சுக்கோ? பைபிள் சொல்கிறது, உன் துன்பத்திலும் கடவுளை சிக்கன பிடித்துக்கொள். மூன்றாவது பிரைஸ் தி லார்ட் முடிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கான செய்தி 8ஆம் நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். படகு, அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார்.
ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது, ஆபத்துக்கு உள்ளாயின். அவர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை அமைதி. அவர் அவரிடம், உங்கள் நம்பிக்கை. சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது, முதல் காற்று புயல் கீழ்ப்படியாம. இரண்டாவது காற்று வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் கடவுளை சிக்கன பிடித்துக் கொள்ள கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, இந்த புயல் என்ன காண்பிக்கிறது? உங்கள் ஆத்தும விசுவாசத்தை சோதிக்கும் புயல். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஒரு கேளுங்களேன், முதல்ல கடவுள் உண்டாக்குனாரா? சரி, இப்ப ரெண்டாவது வாஸ்து பகுதியில் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு வீட்டுக்கும் யதார்த்தமா மனுஷனா பிறந்தவனுக்குலாம் வரக்கூடிய ஒரு காற்று, எல்லாருக்கும் வருங்க பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆனா பிரச்சனை நிற்பியா, அழிஞ்சு போயிருவியா, முடிவெடுத்து. மூணாவது, இயேசு இருந்தாரா? சொல்லுங்க, இருந்தாரா? பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, சொல்லுங்க, கைவிடுவதும் இல்லை தானே, அப்படிதானே? ஆனா அவர் இருந்தார். இருந்த போட்ல என்ன வந்துச்சு? சொல்லுங்க, அவர் இருந்த படகுல என்னங்க வந்துச்சு? காற்று அடிச்சது, கடல் ஏரி என்ன செஞ்சது? ஏரியில புயல் உருவாயிற்று, தத்தளிக்குது, படகு முங்க போது, நாங்க சாவ போறோம். இது என்ன? நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அவிவிசுவாசம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற அவிவிசுவாசம் நம்ம ஆத்துமாவிற்கு விரோதமாக ஆத்துமாவின் நம்பிக்கையை சோதிக்கும்படி புயல் எழும்பியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளிலே நாம் கடவுளுக்கு முன்பாக இருந்து முறுமுறுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்ததுனால உங்களுக்கு சோதனை வரக்கூடாதா? நான் ஊழியம் பண்றதுனால எனக்கு சோதனை வரக்கூடாதா? சொல்லுங்க, வரக்கூடாதா? வரும். வந்தாதான் நான் நிலைச்சு நிற்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? உங்கள் நம்பிக்கை எங்கே? பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. உங்க விசுவாசம் எங்க? உங்க விசுவாசம் எங்க? பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் எங்க? எங்க போச்சு? பிரச்சனையை பார்த்தோன்னே விசுவாசம் பறந்துச்சு. வியாதி வந்தோடனே விசுவாசம் பறந்துருது. ஒரு கஷ்டங்கள் கடன் பாரம் வரும்போது விசுவாசம் பறந்துருது. ஆனா யோபுவுக்கு துன்பம் வந்ததா? வேதனை வந்துச்சா? ஆனா இவை அனைத்திலும் யோபுவோட மனைவி விசுவாசமா இருந்தாளா? இல்ல. யோபுவோட மனைவி கடவுளை சபி என்று அவள் கடவுளை பழிப்பதற்கு தயாராகி விட்டாள். அல்லேலூயா. ஆனா யோபு பக்தன் கடவுளுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். யோபு மிக அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதையே உள்ளத்துல நீங்கள் வெளிப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கிறார். என் மீட்பர் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க. அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் இதுவே எனக்கு மீட்பு காலம். ஏனெனில் இறை பற்றில்லாதவர் முன் நம்பிக்கைனா என்னங்க? போதும். நம்பிக்கைனா என்னது? என்னை கொன்னாலும் கொல்லட்டும், நான் யார் கையில தான் கிடப்பேன்?
சொல்லுங்க. செத்தாலும் யார் பாதத்துல சாவுறேன்? ஆண்டவர் பாதத்துல சாவுறேன். நம்பிக்கை என்ன? தேவைக்கு வாங்கிக்கிட்டு தேவை நிறைவேறலன்னு விட்டுட்டு ஓடுறதா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சமீபத்தில் பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அவர் ஒரு ஐடி ஃபீல்டு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். திருமணம் முடிந்தது. அவர் 1.5 லட்சம் சம்பளம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு எல்லாம் வச்சு, காரு எல்லாம் வச்சு தான் கல்யாணம் முடிச்சார். லக்ஸரியில் கொஞ்சம் வசதியோட போயிட்டு தான் மேரேஜே பண்ணியிருக்காரு 35 வயசுல. பிரைஸ் தி லார்ட். மேரேஜ் ஆச்சு. மனைவியும் அதே போல ஒரு வேலை பார்க்குற பொண்ணு தான். ஒரு வருடம் காலம் போச்சு, குழந்தைலாம் பெற்றுக்கல. ஏன் நான் எப்போ சொல்லணும் அப்போ தான் குழந்தை பெற்றுக்கணும். இப்போ நான் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் கொடுக்குறேன் போல. அக்ரிமெண்ட் அப்பாயின்மெண்ட். சரி, ஒரு வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த மனுஷனுக்கு ஒரு மெயில் வந்துச்சு, நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. ஏதோ ஒரு கொஞ்சம் வேலை ரிஜெக்ட் பண்ண மாதிரி, நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தேடிக்கோங்க. சோர்ந்து போயிருந்தான். வந்தா பார்த்தா என்னங்கிறது கேட்டா, 2 நாளாச்சு. 3ஆவது நாள் ஆஃபீஸ் போன மனைவி வரல. எழுதி வச்சுட்டு போயிட்டா. என்னது? இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை, என் லெவலுக்கு உன்னால செலவழிக்க வேண்டிய பண வசதி இல்லை. நான் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். அடுத்து அந்த மனுஷன் பாவம் எழுதுறான் பாருங்க. அவன் சொல்றான், என் கண்ணு முன்னாலே இன்னொருவனோட அப்படி நினைச்சுக்கிறா போயிட்டு இருக்கிறா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தப்பா எடுத்துறாங்க. உங்கள் ஆதாயத்துக்காக கடவுளை பிடிக்கிறது மட்டுமா நம்பிக்கை? நம்பிக்கைங்கிறது என் ஜோப்பெல்லாம் நிரப்பினாதான் கர்த்தரா? என் உசுரை காப்பாத்தினாதான் இவர் கர்த்தரா? என் வேண்டுதல்கள் நிறைவேற்றினா மட்டும்தான் நான் இவர் நம்புவேனா? நேர்ச்சி ஆதாயத்துக்கு தான். 2 மெழுதிரி கொளுத்திட்டு அந்தோனியாரே 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி தரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யோபு சொன்னது போல சொல்லுங்க, என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை என்னது? ஏங்க, இயேசு இருக்கிற படகுல இயேசுக்கு இல்லாத பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? நீங்க கொடுங்க, உங்க லைஃப் ஆண்டவர்ட்ட கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக கடவுளிடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. யோபு சொன்னாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. 2 கைகளை வச்சுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். விரும்பினது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், என் நோய் குணமானாலும் குணமாகாவிட்டாலும் உம்மையே நான் நம்புவேன். நீரே என் நம்பிக்கை. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சேர்ந்து பாடுகையே நம்பியிருப்பேன்.